ஹலோ கிங்ஸ்டர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, போன வருஷம் ஜெயிச்சதெல்லாம் சும்மா லக்கில், அடுத்த வருஷம் ஜெயிச்சா பார்க்கலாம், ஃபைனல்ஸ் வந்தால் பார்க்கலான்னு சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு தான் இது. அது வந்து லக்கில் பியூர் டாமினன்சி. நான் இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எல்லாருமே இது வரைக்கும் டிஃபெண்டிங் சாம்பியன்ஸை பார்த்துருப்பீங்க, அட்டாக்கிங் சாம்பியன்ஸை பார்த்துருக்க மாட்டீங்க. ஆனால் இந்த வருஷம் அட்டாக்கிங் சாம்பியனை பார்க்க போறீங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் ஃபுல்லாகவே ஆர்சிபி டீம் அட்டாக்கிங் சாம்பியன்ஸாக தான் ஆடி இருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரெண்டாயிரத்தி 2008 இந்த ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஆர்சிபியும் சரி, கிங் கோலியும் சரி, ஆர்சிபி ஃபேன்ஸும் சரி, ஒரே ஒரு வருத்தம் தான். என்னன்னா, இந்த டிராஃபி நம்ம கையில இல்ல. 18 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னும் போது, யங் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா வந்த ஒரு கேப்டன், அவர் கேப்டன் ஆன வருஷமே ஐபிஎல் டிராஃபியை வாங்கி கையில கொடுக்குறாரு. எல்லாரும் உடனே சொல்றாங்க அது ஏதோ ஒரு லக்குல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாலும், அடுத்த 2வது வருஷம் அதே மனுஷன் அதே டாமினன்சி கேப்டன்சியோட உள்ள வந்து 2வது டிராஃபியும் ஜெயிச்சு கொடுத்துட்டு அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ்க்காக ஈசாலாவும் கப் நம்பு அப்படின்ற வேர்ட்ஸை சொன்னாரு தெரியுமா. ஆக்சுவலா இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது யாரு அப்படின்னா ஸ்மிருதி மந்தனா. கப்பை வந்து ஹோமுக்கு எடுத்துட்டு வர விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி வச்சது ஸ்மிருதி மந்தனா. இப்போ உமன்ஸ் டீம் கிட்ட 2 ஆர்சிபி கப் இருக்கு, மென்ஸ் டீம் கிட்டயும் 2 ஆர்சிபி கப் இருக்கு. ஆக்சுவலா இதுல மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் எது தெரியுமா? ரஜத் பண்டிதர் வந்துட்டு ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி ஒரு போட்டோ ஒன்று போட்டிருந்தாரு. ரஜத் பண்டிதர் நினைச்சா இந்த ஐபிஎல் சீசன்ல நடந்த எந்த போட்டோ வேணாலும் அந்த இடத்துல போட்டுக்கலாம். ஆனா கோலியை ஃபாலோ பண்ணிட்டு போற மாதிரியான ஒரு போட்டோ போட்டிருந்தாரு. ஆக்சுவலா அது வந்து ஒரு போட்டோ கிடையாது, அது வந்து ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். ஏன்னா ஃபைனல் மேட்ச் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கோச் சைலண்டா இருக்காரு, டீம் கேப்டன் சைலண்டா இருக்காரு. ஆனா அந்த இடத்துல மொத்த எனர்ஜியும் கொடுத்து ஓவர் அனிமேட்டடா பேசிக்கிட்டு இருந்த மனுஷன் யாருன்னா கிங் கோலி. அந்த மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பிளான்ஸா இருக்கட்டும், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணணும்ன்றதா இருக்கட்டும், எதை எப்பப்போ அக்யூரேட்டா பண்ணணும்ன்றத வரைக்கும் அவ்வளவு தெளிவா அந்த மனுஷன் பேசினதுனாலதான் அந்த வின்னுக்கு வர முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பல பேர் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். இதுல வந்துட்டு என்னதான் வந்து பெரிய பெரிய பவுலர்ஸ் பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம டே பை டே பேசிக்கிட்டே இருந்தாலும், புவி ஹேசல்வுட் அவங்க இல்லைன்னா இந்த கப்பு இல்லை, அதுல வந்து எந்த டவுட்டும் இல்லை. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து ரசிக் சலாம் ஓவர் ஷேடோ பண்ணிட்டாங்களோ அப்படின்ற ஒரு தாட் வந்து எனக்கு இருக்கு. ஏன்னா ரசிக் சலாம் அவருமே ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஒரு பக்கம் புவி சரியான ஒரு ஓப்பனிங்ல வந்து புவியும் ஹேசல்வுட்டும் பயங்கரமா போடுறாங்கன்னா, கஷ்டமான ஒரு ஓவரை வந்து ரசிக் சலாம் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போறாரு. 6வது ஓவர் பவர் பிளேல 6வது ஓவர் வந்து ரொம்ப டஃபஸ்ட் ஓவர். ஆனா அந்த இடத்துல வந்து ரசிக் சலாம் போட்டு அந்த விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு அந்த சின்ன பையன். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரியான ஒரு பவுலிங் லைனப் தான் வந்து 2016 மிஸ் ஆச்சு. 2016 கோலியால பினிஷ் பண்ணி கொடுத்து கப்பை வாங்கி கொடுக்க முடியல. 2026 10 வருஷம் கழிச்சு அதே மனுஷன் ஃபைனல்ல 6 அடிச்சு அந்த டிராஃபியை கையில தூக்குனார்ல, அங்க நிக்குது. ஃபர்ஸ்ட் டிராஃபி லக்குன்னு சொன்னவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அது லக் இல்ல, பியூர் டாமினன்சி அப்படின்றது. ஆக்சுவலா இந்த வருஷம் டீம் வந்து செம்ம பயங்கரமா இருந்ததுக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் யாருன்னா, போன வருஷம் ஆக்ஷன்ல ரொம்ப ஆக்டிவா இருந்து இவங்களை தான் எடுக்கணும், இவங்களை வச்சுதான் நம்ம ஆட போறோம் டிசைட் பண்ண தினேஷ் கார்த்திக் தான் மாஸ்டர் மைண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். தினேஷ் கார்த்திகா, பிலிப் சால்ட்டுக்கா இருக்கட்டும், வெங்கடேஷ் ஐயருக்கா இருக்கட்டும், ஜித்தேஷ் சர்மாக்கு, ரஜத் பண்டிதருக்கு, எல்லாருக்குமே பயங்கரமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்க எல்லாரையும் சரியான ஒரு மோட்டிவேட் பண்ணி அவங்க ஸ்ட்ரென்த்துக்கு என்ன பண்ண முடியும்ன்றத தினேஷ் கார்த்திக் காமிச்சிருக்காரு. ஆண்டி ஃபிளார் ஒன்றும் சும்மா கிடையாது. ஆக்சுவலா பிலிப் சால்ட் வந்து இந்த இடத்துல இல்லைன்னும் போது பயங்கரமான ஒரு பிளானிங்கை போட்டு இந்த இடத்துல வெங்கடேஷ் ஐயர் ஆட வைக்கலாம். வெங்கடேஷ் ஐயருக்கு ஃபைனல்ஸ்ல நல்ல ஒரு ரெக்கார்ட் இருக்கு, ஸோ ஃபைனல் வந்தா வெங்கடேஷ் ஐயர் அடிப்பான்னு ட்ரஸ்ட் பண்ணி ஆண்டி ஃபிளாரோட அந்த மைண்ட் இருக்கு பார்த்தீங்களா, வாட் அ கேம். சுரேஷ் சர்மாவோ உள்ள வந்து ஃபைனல்ஸ்ல வைக்கல, எனக்கு குருணால் பாண்டியா போதும், குருணால் பாண்டியா ஒரு ஸ்பின்னர் வச்சு நான் ஆடுறேன், 4 பேர் நான் பேஸ் பவுலர்ஸை போட வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பவுலர்ஸ் பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. 2026 ஐபிஎல்ல செகண்ட் டிராஃபி ஆர்சிபி வின் பண்ணதுக்கு மெயின் ரீசன்ஸ் என்னன்னா, பேட்டிங் ஆர்டர் பயங்கரமா ஃபயர் ஆயிருக்கு, பவுலிங் ஆர்டரும் சரியான லெவல்ல சரியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு. இது 2 காரணமும் ஒன்று சேர்ந்ததுனாலதான் இந்த செகண்ட் டிராஃபி நம்ம கிட்ட வந்திருக்கு. ஆக்சுவலா ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருந்தாலும் எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னா கிங் கோலி. அந்த மனுஷன் வயசை மட்டும் தான் ஏறிக்கிட்டே போகுது, ரெக்கார்டு ஒரு வருஷமும் அதே 600 ரன்ஸை மாத்தி அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டே இருக்காரு. அது எப்படின்னு தான் தெரியல. ரஜத் பண்டிதர் என்ன ஒரு கேப்டன்சி. ஆக்சுவலா ரஜத் பண்டிதரை எல்லாரும் கேப்டனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஒரு மெயின் ரீசன் என்னன்னா, கோலி அவரை கேப்டனா பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. அதனாலதான் எல்லாரும் அவரை கேப்டனா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க.
அவர் கோலிக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸா இருக்கட்டும், கோலி அவருக்கு கொடுக்குற இன்புட்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த செகண்ட் டிராஃபி. ஹேசல்கார்ட் அவர் கலந்துக்கிட்ட எந்த ஒரு ஃபைனலையும் அந்த மனுஷன் தோத்ததே இல்லை. இன்னும் அந்த வின்னிங் ஸ்ட்ரைக்கை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்காரு. இவருக்கு வயசு ஏகப்பட்டது ஆயிடுச்சு, அவ்வளவுதான் அப்படின்னு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார் இப்போவும் வந்து டெத் ஓவர்ஸ்லேயும் பயங்கரமாக போடுறாரு. எங்கே விக்கெட்டு தேவையோ அந்த இடத்துலையும் சரியான ஒரு பர்ஃபார்மன்ஸை போட்டு ஸ்விங்கு செம்மையாக போடுறாரு. எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி இந்த வருஷம் ஆர்சிபிக்கு 2வது ட்ராஃபி எடுத்துகிட்டு வரதுக்கு அவரும் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று. பும்ராக்கு அப்புறம் புவனேஸ்வர் குமார் தான் இந்தியாவோட நம்பர் 1 பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் கார்த்திக் போன ஆக்ஷனில் சொல்லியிருந்தாரு. அதை அகைன் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்காரு புவனேஸ்வர் குமார். குர்னால் பாண்டியா என்ன மாதிரியான ஒரு அடிஷன் அப்படின்னா, எங்கேயாவது வந்து பவுலிங்கில் ஏதோ ஒரு இடத்துல ஸ்கோர் அதிகமாக போகுதுன்னா உடனே ரஜத் பண்டிதர் வந்து குர்னால் பாண்டியாவை தேடுவார். அந்த மனுஷன் வந்து ஒரு 4 பவுன்சரை போட்டு ஆப்போசிட் டீமை அடிப்பார். இவர் குர்னால் பாண்டியாவா இல்லைனா வந்து கிச்சா சந்திப்பான்றதே தெரியாது பல நேரத்தில். ஏன்னா இவர் வந்து ஒரு ப்ராப்பர் வில்லன் மாதிரியே தான் அவரோட பாடி லாங்குவேஜை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருப்பார். வெங்கடேஷ் ஐயருக்கு கடைசி ஒரு 4 மேட்ச் கிடைச்சாலும் கிடைச்ச மேட்சை பயங்கரமாக யூஸ் பண்ணிக்கிட்டு அடுத்த வருஷம் நான் தான் கோலியோட ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்தார். என்ன தான் கால் வந்து போச்சு, இன்ஜுரி ஆச்சு அப்படின்னாலும் நான் வெளியில் போக மாட்டேன், வெளில போனால் அது அவுட்டுக்கு சமம், அதனால் நான் உள்ளே இருந்து என்னால் முடிஞ்ச ஒரு இம்பாக்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு 16 பாலில் 32 ரன் அடித்தார். இது எல்லாத்தையும் இப்படி ஓரமாக வச்சோன்னா கோலி இது வரைக்கும் அவர் ஸ்லோவஸ்ட் ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிட்டு இருக்காருன்னு சொல்லும் போது ஃபைனலில் அந்த மனுஷன் ஸ்ட்ரைக் ரேட்டை ஏற்றி செம்ம ஸ்பீடாக அடித்தார். வெங்கடேஷ் ஐயர் விக்கெட்டு போனப்பையும் சரி, அடுத்தடுத்த விக்கெட்ஸ் போகும்போது கோலி அவரோட மொமெண்ட்டை விடவே இல்லை. கடைசியாக அந்த 6 அடித்து ஃபேன்ஸை பார்த்து ஒரு செலிப்ரேஷன் ஒன்று பண்ணார்ல, வாவ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது எல்லா ஆர்சிபி ஃபேன்ஸ்க்கும் ஒரு ட்ரீம் மூமெண்ட்டு. ஐபிஎல் ஃபைனலில் கோலி 6 அடித்து அந்த கப்பை தூக்குறதுன்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய மூமெண்ட்டு. அவ்வளோதான். அடுத்த வருஷமும் ஆர்சிபி தான் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாங்க. என்னோட பயம் என்னென்னா மெகா ஆக்ஷனை பற்றி மட்டும்தான். இந்த டீமை வந்து விட்டு கொடுக்க முடியாது, மெகா ஆக்ஷனே எங்களுக்கு வேணான்றது மட்டும்தான் என்னோட தாட்ஸில் ஓடிட்டுருக்கு. இதே மாதிரி பார்க்குற உங்களோட தாட்ஸ் என்னன்றதை இந்த வீடியோவில் சொல்லுங்கள். இதே மாதிரி இந்த வருஷம் ஐபிஎல் 2026 இருக்கிறதுலே ரொம்ப கேவலமாக தோற்ற டீம் ஏன், அது எதனாலன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் அனலைஸ் பண்ணலாம் வாங்க.